Praise the Lord. Hallelujah. அந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று விசுவாசித்து உங்களை இந்த காலை வேளையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பாடுகள் கல்வாரி சிலுவையிலே தான் நமக்காக சகலத்தையும் அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அந்த பாடுகளை நாம் தியானிக்கிற காலத்திலே அவருடைய பாடுகளின் மத்தியிலே நம்மை ஒப்பு கொடுத்து அதன் மூலமாய் வருகிற மேன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்று சாட்சிகளை வாழ்வதற்கு, மற்றவர்களை விடுவிப்பதற்கு தேவன் சில வாக்குத்தத்தங்களை, சில விடுதலையின் காரியங்களை நமக்கு வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சிலுவையினாலே நாம் பிழைக்கிறோம், சிலுவையினாலே நாம் குணமாகிறோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு நாம் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் பாவத்திலேயே சாவதை விரும்புவதில்லை. பாவத்திலேயே நாம் நித்திய நரக அக்கினிக்கு போவதை தேவன் விரும்புவதில்லை. யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும், ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படி நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ அந்த அன்பு கூறுதல் தான் நம்மை சாவாமல் பிழைக்க செய்கிற அந்த தேவனுடைய கிருபை, சிலுவையிலே வெளிப்பட்ட அன்பு. பிரியமான, நாம் சாக வேண்டும் பாவத்துக்காக. இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் நம்மை சாகடிக்கிறதா இருக்கிறது. குடும்பத்தை, வாழ்க்கையை, சந்ததிகளை சாகடித்து குடிப்பழக்கம், போதை வஸ்துக்கள், இன்னும் பொல்லாத பாவங்கள், இந்த எங்கு திரும்பினாலும் வேசித்தனம், விபச்சாரங்கள், இச்சைகள், இன்னைக்கு கொலை வெறிகள், இன்றைக்கு பலவிதமான பாவங்கள், கலாச்சார சீரழிவுகள் குடும்பத்தை பிரிக்கிறது, கணவன் மனைவி பிரிக்கிறது. இன்னைக்கு கள்ள காதலில் அநேக கொலைகள் சம்பவங்கள் நடக்கிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அநேக பாவங்கள் பிடித்து பிழைக்க செய்யாமல், முன்னேற விடாமல் நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அதோடு கூட வியாதிகள் கொண்டு வரப்படுகிறது. பிசாசினுடைய பாவங்கள் தூண்டுதல்னால வியாதிகள் வருகிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு தேவனுடைய சிலுவையிலே வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம் பாவங்களுக்கு செத்து நீதியாகி இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, நித்திய ஜீவனுக்கு நாம் வாழும்படிக்கு, ஹல்லேலூயா, அந்த எரிகிற அக்கினிக்கு நாம் போகாதபடிக்கு இன்றைக்கு நாம் பிழைத்திருக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சுமந்தார், பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். பாவங்களை அறிக்கையிடும்போது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறோம். அவருடைய தழும்புள்ள கரம், ஆணிகள் கடாவப்பட்ட கரம், 1 குறை 39 கசைடிகள் பெற்ற சரீரத்தின் தழும்புகள், விசுவாசிக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த தழும்புள்ள கரம் தொடும், சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வியாதிகள் பெருகி கொண்டிருக்கிறது. எவ்வளவோ இன்னைக்கு பணங்களை செலவு செய்தாலும் கடைசியில் கைவிடப்பட்ட நிலைமை. இன்றைக்கு கர்த்தர் விடுவிக்கிறார். இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையிலே பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தை நோக்கி ஜெபிக்கலாமா? உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், மனம் திரும்புங்கள். உங்கள் பிள்ளைகளை, வீட்டை, சகலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி அவர்களை ஒப்பு கொடுங்கள். பரலோக பிதாவே, இப்பொழுது ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற அந்த ஆசீர்வாதமான ரட்சிப்பை, விடுதலையை, கிருபையை தரும்படி ஜெபிக்கிறோம். யார் யார் இந்த வேளையில ஆண்டவரே வியாதி படுக்கையில் இருக்கிறார்களோ, பாவத்திலிருந்து விடுதலையாகாமல் இருக்கிறார்களோ, ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள், எல்லா
பலவீனங்கள் பாவங்கள் விடுவிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே பலம் உண்டாகட்டும். பிசாசுடைய திட்டத்தின்படி போர் செய்து கொண்டிருக்கிற பாவத்தின் ஆளுகைகள், குடிப்பழக்கங்கள், போதை வஸ்துக்கள், இன்னும் அநேக பாவங்கள் எல்லாம் எரிந்து போகட்டும்பா. பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரை மனம் திரும்புகிற கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். அதே போல வியாதி படுக்கை மாறட்டும். உம்முடைய தழும்புகளை விசுவாசித்து இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறவர்கள் வியாதி சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி. முழு குடும்பத்தை நீதிக்கு பிழைக்கிறவர்களாய், குணம் பெற்றவர்களாய் மாற்றுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இன்று முதல் கர்த்தர் சுகம் தருவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை.